அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 200 பக்க கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 200 பக்க கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. கோவை சித்ரா சர்வதேச விமான நிலையம் பின்புறம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இரவு மதுரையைச் சேர்ந்த 20 வயது கல்லூரி மாணவி 3 வாலிபர்களால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியைச் சேர்ந்த சகோதரர்கள் தினேஷ் என்ற கருப்புசாமி, அவருடைய தம்பி காளி என்ற காளீஸ்வரன், உறவினர்கள் மதுரை குணா என்ற தவசி ஆகியோர் துடியலூர் பகுதியில் பதுங்கி இருந்த போது போலீசாரால் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டனர். கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து 3 பேரும் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். வழக்கு விசாரணை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நீதிபதி சிந்து முன்னிலையில் கடந்த மாதம் 2ஆம் தேதி முதல் கட்டம் 50 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது. இதற்கிடையே வழக்கு விசாரணையின் போது கூடுதல் மகளிர் நீதிமன்றத்திலிருந்து மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அதற்கான ஆவணங்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த மாதம் 12ஆம் தேதி மாவட்ட நீதிபதி விஜயா இந்த வழக்கை மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டார். கடந்த 2ஆம் தேதி கைதான 3 பேரும் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. காவல்துறையினர் தரப்பில் வழக்குக்காக கூடுதலாக 200 பக்க குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் நீதிபதி சுந்தரராஜன் முன்னிலையில் தாக்கல் செய்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி சுந்தரராஜன் வருகிற 19ஆம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார். வழக்குகள் கைதான 3 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணை மதுரையில் நடைபெற்று வருவதால் அவர்கள் 3 பேரும் மதுரைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதனால் கோவை நீதிமன்றத்தில் 3 பேரும் ஆஜர்படுத்தப்படவில்லை. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.